அதுதாங்க நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஒன்றிய அரசாங்கம் செய்யலைன்னா அது காவி நிற பூச தானே வேணும். அதுல என்ன தவறு இருக்கு? ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிறம் காவி தானே. எல்லா மாநிலங்களும் அந்த கொள்கை அமல்படுத்தப்பட்டால்தான் தமிழ்நாட்டில் அமல்படுத்த முடியும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் என்றைக்கும் மதுவிலக்கை கொண்டு வருவதற்கு தயாராக அப்படிப்பட்ட ஒரு சூழலை அன்றைக்கு நாங்கள் ஆட்சியை இழப்பதற்கு எங்களுடைய வாக்குறுதி தான் காரணமாகும். எனவே சிறையில இருந்து வந்த பிறகு அவருக்கு மீண்டும் அந்த பொறுப்பு கொடுப்பதிலே எந்த விதமான தவறும் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. அந்த வீசினாங்கன்னு சொல்றாங்க, சகதியில நீங்க நடந்து போங்க, நம்ம செருப்பு பட்டு நம்ம மேல நம்ம செருப்பு சகதியே வந்து தாவேகா தலைவர் விஜய் வந்து இந்த வெள்ள பாதிப்பு வந்து வித்தியாசமான எதற்கெடுத்தாலும் காவி நிறம் பூசி கவனம் நடத்தினா மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு தமிழ்நாடு. அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்றிய அரசாங்கம் இதற்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும். எங்களுடைய முதலமைச்சர் உடனடி நிவாரண தொகையாக 2000 கோடி கேட்டிருக்கிறார். அதற்கு பிறகு எந்த அளவுக்கு பாதிப்பு என்பதை கண்டறிந்து ஒன்றிய அரசுடைய வல்லுநர் குழு வந்து கண்டறிந்து அதற்கு பிறகு பாதிப்புக்கான தொகை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். இருக்கிறதால காவி நிறம் பூசணும்னு சொல்லி நீங்க தமிழ்நாடு அதுதாங்க நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஒன்றிய அரசாங்கம் செய்யலைன்னா அது காவி நிறம் பூச தானே வேணும். அதுல என்ன தவறு இருக்கு? ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிறம் காவி தானே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருக்கோயில்கள் தான் வந்து பழமை வாய்ந்த கோயில்கள் வந்து ஆர்ச்சியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்க கோயில்ல முன்னால மஞ்சள் கலர் கோல்டன் கலர் அடிச்சோம், இப்ப காவி கலர் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால காவிமயமாக்குவது அவருடைய குறிக்கோளாக இருக்கிறதே தவிர மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பது அவருடைய குறிக்கோளாக இல்லை. எனவே தமிழ்நாட்டிலே மட்டும் நாங்கள் அது மதுவிலக்கை அமல்படுத்துவோமே, ஆனால் இங்க இருக்கக்கூடிய அந்த பணம் வெளிமாநிலங்களுக்கு செல்லுமே தவிர யாரும் குடியை நிறுத்தப் போவதில்லை. எல்லா மாநிலத்திலும் நிறுத்தினால்தான் அது சாத்தியப்படும். சார் நாங்க வந்து 2016 முயற்சி பண்ணி பார்ப்போம்னா ஒரு டெஸ்ட் சொன்னோம். 2016 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம், முழு மதுவிலக்கை அமல்படுத்துவோம் தலைவர் கலைஞர் சொன்னார். என்ன ரிசல்ட் ஆச்சு? நாங்க ஒரு 15-20 சீட்ல ஆட்சியை இழக்க நேரிட்டது. அதற்கு காரணம் திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் வேலைக்கு செல்கின்ற பொழுது தாங்கள் குடிக்க வேண்டும் என்று விரும்பிய காரணத்தாலே தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அன்றைக்கு நாங்கள் ஆட்சியை இழப்பதற்கு எங்களுடைய வாக்குறுதி தான் காரணமாக. ஆமா, கொள்கை முடிவு அதுதான். இல்ல, ஆட்சிக்காக கொள்கையை விட்டுக் கொடுக்கவில்லை. எல்லா மாநிலங்களும் அந்த கொள்கை அமல்படுத்தப்பட்டால்தான் தமிழ்நாட்டில் அமல்படுத்த முடியும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் என்றைக்கும் மதுவிலக்கை கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறோம். சார், ஒருத்தருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுப்பதும் கொடுக்காது மாண்புமிகு முதலமைச்சருடைய விருப்பம். அதுல யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவசரமா கொடுத்தாங்களா திடீர்னு கொடுத்தாங்களாங்கிறது இல்லை. ஏற்கனவே அவர் சிறைக்கு செல்லுகிற பொழுது அமைச்சராகத்தான் இருந்தார். சிறையிலே அமைச்சராகத்தான் சிறிது காலம் இருந்தார். அதற்கு பிறகுதான் அவர் ராஜினாமா செய்தார். எனவே சிறையில இருந்து வந்த பிறகு அவருக்கு மீண்டும் அந்த பொறுப்பு கொடுத்ததிலே எந்த விதமான தவறும் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து 6000 கொடுத்தாங்க. இப்போ வந்து 2000, அதை விட கடுமையான பாதிப்பு இல்ல, அது வந்து மற்ற நிவாரண பொருட்களை நாங்க நிறைய கொடுக்கிறோம். எது இல்லையே, நாளைக்கு சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வருகிறோம். அது தேவையில்லை, மாநில அரசு அதை எதிர்க்கிறது, தேவையில்லை என்று நாங்கள் தீர்மானம் கொண்டு வருகிற பொழுது எப்படி நாங்கள் இரட்டை வேடம் போட முடியும்? அனுமதி கேட்டதே திமுக அரசு அண்ணாமலை இல்லைங்க, நாங்க வந்து வேண்டாம்னு தீர்மானமே கொண்டு வர்றோமே. அந்த டங்ஷன் சுரங்க வேண்டாம், அது பொதுமக்களுக்கு பாதிப்பு, எனவே சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு, எனவே அது தேவையில்லை என்று சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்ப போகிறோம். கடந்த 3 மாதத்துக்கு தமிழகத்திலிருந்து அனுமதி கேட்டு ஒரு அறிக்கை வந்து அந்த அறிக்கை பொய்யா? அதை பற்றி அந்த துறை அமைச்சரிடத்தான் கேட்க வேண்டும் என்ன நடந்தது. அம்பேத்கர் புத்தகம் ஏன் அழுத்தம் கொடுக்கணும்? அவருடைய விருப்பம். திமுக கூட்டணியில் நீடிக்கின்ற பொழுது அங்கே போக வேண்டாம் என்று அவர் நினைத்திருக்கலாம், அதனால் போகவில்லை. அதுக்கு நாங்க ஏன் அழுத்தம் கொடுக்கணும்? அது ஏன் அன்புமணி அதை பத்தி ஏன் கவலைப்படணும்? அவருக்கு என்ன இதுல அக்கறை? எதிர்கட்சிகள் வந்து கேள்வி கேட்கும்போது எடப்பாடி
சார், அவர் அனாவசியமா கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் முதலமைச்சருக்கு கிடையாது. அது ஒரு சட்டமன்றத்துல பேச போறாரு, வந்து பேசட்டும். அதுக்கு சட்டமன்றத்துல முதலமைச்சர் தகுந்த விளக்கங்களை கொடுப்பார். 2 நாட்கள் சட்டமன்றம் நடக்க போகிறது. எதிர்கட்சி தலைவர் அவருக்கு பேசுவதற்கு வாய்ப்பு உண்டு. அங்கே வந்து பேசிட்டு அங்க பாய்காட் பண்ணிட்டு வெளியே வந்து பேசுவதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவர் பேச வேண்டிய இடம் சட்டமன்றம். அங்கே வந்து பேசினால் முதலமைச்சர் தகுந்த பதிலடியை தருவார். தமிழ்நாட்டுல ஹிந்தி கத்துக்கிறவங்க வந்து ஒரு கிண்டல் செய்யறாங்க. நானும் ஹிந்தி சிறுவயதில் கத்துக்கும் போது நீ வந்து தமிழக இப்ப ஹிந்தி எங்க கத்து கொடுக்குறாங்கன்னு தெரியல. நாங்க யாரையும் போய் கிண்டல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மொழி ஹிந்தியை திணிக்காதீர்கள் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடை தவிர யாரும் ஹிந்தி கத்துக்க கூடாதுன்னு நாங்க யாரையும் சொல்லல, யாரையும் தடுக்கல. சார், போற இடத்துல சகதி படுறது இருக்க அந்த வீசினாங்கன்னு சொல்றாங்க. சகதியில நீங்க நடந்து போங்க, நம்ம செருப்பு பட்டு நம்ம மேல நம்ம செருப்பு சகதியே வந்து எதுவா இருந்தாலும் அதை பற்றி எல்லாம் எதையும் தாங்கும் இதையும் எங்களுக்கு உண்டு. அதெல்லாம் ஒன்னோடு நடக்காது. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.